ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டைவர்ஜன்ஸ்னா வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் ஃப்ளோ ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆர்டர் ஃப்ளோவில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 16ஆம் தேதி ஜனவரி. ஸோ இந்த டேட்டில் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான எஸ்எம்சி வந்திருக்காங்க. ஒன்று 10 மணி கேண்டில் க்ரீன் கலரில் லைட் மைல்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 27,826லேருந்து 26,842 39 வரைக்குமே சரி எஸ்எம்சி உள்ளார வந்துட்டாங்க. ஸ்மார்ட் மணி அதாவது இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க உள்ளார வந்துட்டாங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் 10-15 கேண்டில் இந்த க்ரீன் கலரில் நல்ல ஒரு ஷேடாக தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனோட ஒரு ஃபுட் பிரிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து ஒரு பையர்ஸ் வந்து டாமினேஷன் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஸோ சேம் அதே இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து யார் அதிகமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம டெல்டா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த 10 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா டெல்டா வெறும் 24 தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெல்டா. ஸோ அது வந்து அப்படியே கரெக்டாக அந்த கேண்டில் கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 24 வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 130. ஓகேங்களா. ஸோ டெல்டா டாமினேஷன் எந்த கேண்டில் அதிகமாக இருக்குது? இந்த 10-15 கேண்டில் தான் அதிகமாகவே இருக்குது டெல்டா டாமினேஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த கேண்டில் தான் அதிகப்படியான பையஸ் வந்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட் கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்கும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோஸ் கொடுக்கும்போது நெகட்டிவ் டெல்டா அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் சைடு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ நமக்கு வந்து 1:2 ரேஷியோ 1:1 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சில் நான் வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கீழே கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்கும்போது டெல்டா நெகட்டிவ் 34.79 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்கும்போது நெகட்டிவாக வந்துருச்சு. இப்போ இந்த நெகட்டிவாக வந்துருச்சுங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேஷியோ கால்குலேஷன் பண்ணி மார்க்கெட்டில் டார்கெட்டுக்காக நம்ம வந்து ரேஷியோ பேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி டவுன் சைடில் டார்கெட் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல தான் கீழே க்ளோஸ் பண்ணிச்சு. எந்த கேண்டில் 10-15 கேண்டில். இப்போ இந்த இடம் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அது கிடையாது. நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் இந்த ரீடெஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம எடுக்கும். அதிகப்படியான பையர்ஸ் எந்த இடத்துல ட்ராப் பண்ணாலும் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கீழே கொண்டு போகலாம். ஜஸ்ட் இது வந்து 1:2 ரேஷியோக்கு 1:1 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் இருக்குல்ல. ஸோ அதுமாரி நான் பண்ணுவேன். இப்போ இதை கொண்டு வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ இதுதான் உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட். ஸோ கீழே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 89 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட் பாயிண்ட். ஓகேவா. ஸோ டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆகிருக்கு. நம்ம அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் எங்கே போய் எடுப்போம்? ஓகேங்களா. எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பையோட லாட்ஸில் இங்கே பாருங்க. இந்த கேண்டிலே சரி ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பையர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் செல்லர்ஸ். ஸோ இது அதிகப்படியான லாட்ஸ் வந்து எங்கே வந்து 33,000 லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில். ஸோ இந்த 33,000 லாட் வந்து அந்த இடம் தான் வந்து நமக்கு ரீடெஸ்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். கீழே ஒன்ஸ் க்ளோஸ் கொடுக்கும்போது அப்போது இந்த 25,910 மார்க்கெட் வந்துச்சுன்னா தான் நமக்கு என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து கட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. திருப்பி மார்க்கெட் அங்கே போனுச்சுனா தான் என்ட்ரி. சேம் பிளேஸில் நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் எங்கே கொண்டு வர போறீங்கன்னா இது வரைக்கும் கொண்டு வர போறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இந்த இடத்துல இதான் ரீடெஸ்ட் பாயிண்ட்டா. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட் கேள்வி 158 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுப்பீங்க. ரீடெஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து டார்கெட் 158 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கிளாஸாகவும் ஒரு மென்டர்ஷிப்பாகவும் கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.